சூரியன்னா காசுதான். நாடு முழுவதும் கேட்கும் சூரியனா காசுதான் நிகழ்ச்சிக்காக நாங்கள் இப்பொழுது பம்பலப்பட்டிக்கு வந்திருக்கிறோம். பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு என்னுடைய கையில் இருக்கின்ற 7500 ரூபாய் பணப்பரிசு செல்ல போகிறது. நீங்கள் கேட்கின்ற வானொலி எது அப்படின்னு சொல்லி நாங்க கேட்போம். அதுக்கு சூரியன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொன்னா இந்த 7500 ரூபாய் பணப்பரிசு அந்த அதிர்ஷ்டசாலிக்கு செல்ல போகிறது. இங்க நாங்க பம்பலப்பட்டியில இருக்கிறோம். பஸ் ஹோல்டுக்கு பக்கத்துல பஸ்ஸுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு தட்ட போய் கேட்டுப்பாங்க. வணக்கம். வணக்கம். கேட்கலாமா? கேட்கலாம். என்ன பேரும்? ஷாருஜா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எங்க பயணம்? வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். பாபா ஸ்கூல்ல இருந்து கூட்டு போறீங்க. ஒர்க் பண்றீங்களா? இல்லை, வீட்டில். வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நான், ஹஸ்பண்ட், பிள்ளைகள் 2 பேர். ஹஸ்பண்ட் அரவிந்தன். ரைட். நாங்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கோம். உங்கள்ட்ட ஒரு கேள்வி. என்ன ரேடியோ கேட்பீங்க? சூரியன் எஃப்எம். என்ன ரேடியோ? சூரியன் எஃப்எம். வாழ்த்துக்கள் சூரியன் எஃப்எம் அப்படின்னு சொல்லி என்னுடைய கையில் உள்ள 7500 ரூபாய் பணப்பரிசு வெற்றி பெறீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சந்தோஷம். சந்தோஷம். சூரியன்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் கேட்பீங்க? இசைச்சமர், மார்னிங் சூரிய ராகங்கள் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் கேட்போம். எல்லா ப்ரோக்ராமுமே பொதுவாக கேட்குறது. சரி, இப்போ நீங்கள் பணப்பரிசு வெற்றி பெற்றதை நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்காக எண்ணி காட்டுங்க. 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 7500 ரூபா இருக்கு. இவர் பம்பலப்பட்டியில் நாங்கள் சந்தித்த அதிர்ஷ்டசாலி. இது போன்று நீங்களும் தொடர்ந்தும் சூரியனோடு இணைந்து பணப்பரிசை வெற்றி பெறுங்க. சூரியனா காசுதான். சூரியனா காசுதான். இதேபோல் உங்களிடமும் நீங்கள் கேட்கும் வானொலி எது என்று நீங்கள் பயணிக்கும் பஸ்ஸிலோ முச்சக்கர வண்டியிலோ இல்லாவிட்டால் உங்கள் வீட்டிலோ கடையிலோ எங்கும் யாராவது கேட்டால் உங்கள் பதில் சூரியனா காசுதான்.